ரெண்டாவது வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கள்ளனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாங்க. அதாவது ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமா எதை சொல்றாங்க அப்படின்னா, முதலாவது வார்த்தை மன்னிப்பு, ரெண்டாவது மீட்பு, ரெட்ஷிப்புங்கிறத பிரதானமா அந்த வார்த்தை சொல்லுது. இந்த வசனம், இந்த காரியம் ஏசப்பா வலது பக்கத்துல ஒரு கல்லனும் இடது பக்கத்துல ஒரு கல்லனுமா சிலுவையில் அறையப்படுறாங்க. இது யதார்த்தமா நடந்த காரியம் கிடையாது. தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்டது நிறைவேறத்தக்கதாக தான் இந்த காரியம் நடந்துச்சு. ஏசாயா 53வது அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாங்க, அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக தான் ஏசப்பா என்ன பண்றாங்க, சிலுவையில கள்ளர்கள் மத்தியில ஒரு பாவியா எண்ணப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சிலுவையில் அறையிறாங்க. ஏசப்பா கொல்கத்தாவில், அதாவது எவ்வளவு உபத்திரவப்படுத்தணுமோ அவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தி தான் அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. அவர் அதுக்கு தக்கன எந்த பாவமே பண்ணல. ஆனாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாரினால் அடிச்சாங்க. அந்த வாரை பாத்தீங்கன்னா, அந்த வார் சாதாரணமா ஒரு சாட்டையால் அடிக்கிறது கிடையாது. அந்த சரீரத்துல அடிக்கும் போது அந்த சதையை கிழிச்சிட்டு வருமா, அந்த அளவுக்கு அந்த என்ன பண்றாங்க, கொக்கி போட்டு இழுக்குமா. அப்ப அந்த அளவுக்கு சரீரத்தை பிட்கிறாங்க. முட்கிரீடம் சூடுறாங்க. நம்ம காலில் ஒரு முள்ளு குத்துனாலே நம்மளால தாங்க முடியாது. அந்த முள்ளு இவ்வளவு நீள முள்ளா இருக்குமா. அதை வச்சு என்ன பண்றாங்க, அந்த கிரீடம் மாதிரி சுத்தி அதை தலையில வைக்கிறாங்க. அது தலையில போய் அழுத்துது, அவ்வளவு பாரம். அது மத்தியில சிலுவை சுமார் 150 கிலோ வெயிட்னு சொல்றாங்க. அந்த பார சிலுவைய சாதாரண மனுஷனால தூக்க முடியாது. இழுத்துட்டே வராங்க. அதை தாங்க முடியாம விழுறாங்க, பரிகசிக்கிறாங்க. இவ்வளவு சரீரத்திலையும் வேதனை அனுபவிக்கிறாங்க, இருதயத்துல மனதளவுலையும் பாதிக்கப்படுறாங்க. எந்த ஜனங்கள் இப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் யூதருடைய ராஜா அப்படின்ட்டு அவரை ஆராதிச்ச ஜனங்க, அவரை துதிச்ச ஜனங்க, ரட்சகர்னு பாராட்டின ஜனங்கள் என்ன பண்றாங்க, இவரை இப்ப இகழ்றாங்க, பரிகசிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. ஏசப்பா இவ்வளவு பாடுகள் மத்தியில தான் என்ன பண்றாங்க, அந்த சிலுவையை சுமந்துகிட்டே வராங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, பிளாத்து என்ன பண்றாங்க, யூதருடைய ராஜா அப்படின்னு என்ன பண்றாங்க, இவங்களுக்கு மேல அந்த வாசகத்தை எழுதி போட சொல்றாங்க. உடனே யூதர்கள் சொல்றாங்க, இது இவர் சொன்னதா நீங்க எழுதி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிளாத்து சொல்றாரு, எழுதுனது படிதான் அப்படின்னு. ஏன்னா பிளாத்துக்கு தெரியும் இவரு நீதிமான், இவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத பிளாத்து அறிஞ்சிருந்தாரு. இப்போ இந்த வாசகத்து நிமித்தமா என்ன பண்றாங்கன்னா, அந்த தெரு வழியா போற ஜனங்களும் பார ஜனங்களும் என்ன பண்றாங்க, அவரை இகழ்றாங்க. இவர் யூதருடைய ராஜாவனா, இவரையும் ரட்சித்து நம்மளையும் காப்பாத்து வரல, அப்ப இவர் ராஜா இல்ல அப்படின்னு என்ன பண்றாங்க, அவரை மறுதளிக்கிறாங்க. இதுக்கு மத்தியில தான் இந்த ரெண்டு கல்லர்களும் என்ன பண்றாங்கன்னா, நிந்திக்கிறாங்க. ரெண்டு கல்லருமே முதல்ல இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, ரெண்டு கல்லருமே என்ன பண்றாங்க, இயேசுவை நிந்திக்கிறாங்க. ஆனா இதுக்கு அப்புறம் தான் ஒரு காரியம் நடக்குது. நிந்திச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு கள்ள என்ன பண்றான், ஏசப்பாவை நோக்கி பார்த்துட்டே இருக்கான். ஏசப்பாவை பார்க்க அவனுக்கு தெரியுது, நம்ம தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறோம், இவ்வளவு பாடுபடுறோம், அவர் எந்த தப்புமே பண்ணலையே, ஏன் இவ்வளவு தண்டனைக்கு உட்படுறாரு, இவ்வளவு சகிப்புத்தன்மை எப்படி வந்துச்சு, அவருக்குள்ள இப்படி தாழ்மையின் குணம் எப்படி வந்துச்சு, இவ்வளவு இறக்கம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்றாங்க, நம்ம முதலாவது தியானிக்க கேட்ட பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கிற வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் என்ன பண்றான், குத்தப்படுறான். ஏசப்பாவை நம்ம நோக்கி பார்க்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய இருதயமானது என்ன பண்ணும், நொறுக்கப்படும், குத்தப்படும். நம்ம உலகத்தோடு இருக்கும்போது, உலக மக்களோடு இருக்கும்போது நம்மளுடைய பாவங்கள்ங்கிறது நமக்கு உணர்த்தப்படாது. எல்லாரையும் மாதிரி நம்மளும் இருக்கும். நம்ம இது பாவம் இல்லை, எல்லாரும் போற ரூட்ல தான் நம்மளும் போறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்களுடைய ஆத்மா எங்க போகுது, பரலோகம் போகுதா நரகம் போகுதாங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளோட ஆத்மாவுக்கு நம்ம தான் உத்தரவாதி. அப்போ அந்த கள்ளன் ஏசப்பாவை நோக்கி பார்க்க தான் அவனுக்குள்ள என்ன வருது, ஒரு குற்ற உணர்வு வருது. ஏசப்பாவா சொல்லல, நீ ஒரு பாவின்னு கள்ளன்னு சொல்லல, அவனாவே என்ன செய்யறான், மனம் திரும்புறான். என்ன சொல்றான், அவனுக்குள்ள வரக்கூடிய காரியம் என்னன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் வருது. நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும் போதுதான் நமக்குள்ள என்ன வரும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரும். ஒரு 4 காரியங்களை நம்ம தியானிக்கலாம். அந்த கள்ளனுக்கு வரக்கூடிய குணங்கள். ஃபர்ஸ்ட், அவன் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது தேவனுக்கு பயப்படுகிற பயம் வருது. இரண்டாவது, அவன் குற்றத்தை அறிக்கையிடுறான். அதாவது நான் இதுவரைக்கும் நான் பாவத்துல இருந்தேன், நான் செஞ்ச பாவத்துக்கு தான் நான் தண்டிக்கப்படுறேன் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு வருது. மூணாவதா, ஏசப்பாவை குறித்து என்ன செய்யறான், சாட்சி சொல்றான். அந்த லூக்கா 23வது அதிகாரத்துல 39வது வசனத்துல சொல்றாங்க, அந்த இன்னொரு கள்ளன் சொல்லுவான், நீயும் கிறிஸ்துவானால்
உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்றான். அப்போ 40வது வசனத்துல அந்த கள்ளன் சொல்றான், மற்ற கள்ளன், நீ ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படிங்கிற. அப்போ அந்த நேரத்துல என்ன பண்றான், அந்த மத்த கள்ளனோட ஏசப்பாவை குறித்த சாட்சியை பகிர்ந்துக்கிறான். எப்படி அவனுக்கு வந்துச்சு, ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது அந்த உணர்வு வருது. 4வதா சொல்றான், ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்தருளுங்க. அது வரைக்கும் அவன் ராஜ்யத்தை பத்தி உணரல, பரலோக வாழ்க்கைங்கிறத அவன் உணரல. எப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கிறானோ அப்ப அந்த பாவ உணர்வு வரும்போது, ஏசப்பா ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்தருளுங்க அப்படின்ட்டு ப்ளீஸ் பண்ணி கேட்கிறான். நம்மளும் நம்ம ஏசப்பாவை அனுதினமும் என்ன செய்யணும், நோக்கி பார்க்கிறவங்களா இருக்கணும். அப்படி நோக்கி பார்க்கும் போதுதான் விலை மதிப்பில்லாத அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாள் நம்ம ஏசப்பாவோட பாவத்தை நம்ம ஏசப்பாவை சொந்த ரட்சகமா ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு இல்ல, அனுதினமும் அவருடைய ரத்தத்தை நம்ம என்ன செய்யணும், அறிக்கையிடணும். நம்ம எப்படி டெய்லி குளிச்சா நம்மளுடைய சரீரம் வந்து தூய்மையாக்கப்படுதோ அதே மாதிரி அவருடைய ரத்தத்தினால் அனுதினமும் நம்முடைய பாவங்களை என்ன செய்யணும், அறிக்கையிட்டு நம்ம பரிபூரண ரட்சிப்பை பெறணும். நம்ம ஆயக்காரனை போல நம்மள என்ன செய்யணும், நம்மை தாழ்த்துக்கிறவங்களா இருக்கணும். மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு அவங்கள விட நான் பெட்டரா இருக்கேன், அவங்கள விட நான் பரிசுத்தமா இருக்கேன், அவங்கள விட ஆலயத்துக்கு தவறாம வரேன் அப்படின்ட்டு நம்மளோட நீதியை காண்பிக்கிறவர்களாக அல்ல, நம்ம இன்னும் தேவனை நோக்கி பார்த்து நம்ம இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் நம்ம இந்த விலை மதிப்பில்லாத ரட்சிப்பை பெற முடியும். இதே கள்ளனுக்கு நடந்த ஒரு காரியம் தான் ஏசப்பா வாழ்ந்த நாட்கள்ல ஒரு மனுஷனுக்கு நடக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல வாசிங்க. அதுல ஒரு ஆள் நம்ம பாக்குறோம், ஏசப்பா ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஒரு மனுஷர் சகேயு. அந்த 1வது அதிகாரத்துல இருந்து 9வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் என்ன பண்றான், இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்ட்டு தேடி மரத்து மேல ஏறினான். அவன் பாவியான மனுஷன்தான், என்ன பண்ற, குள்ளமான மனுஷன். ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, உலகத்துல ஊர்ல எல்லாரும் பாவின்னு சொன்னாலும் நம்ம அந்த ஏசப்பாவை எப்படியாவது நோக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் இருந்ததுனால அவன் என்ன பண்றான், அந்த மரத்துல கஷ்டப்பட்டு ஏறி மேல இருந்து ஏசப்பாவை நோக்கி பார்க்கறான். ஏசப்பாவை நோக்கி பார்த்தத ஏசப்பா அறிந்துதான் அவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, கீழே வந்து சகியுவே இறங்கி வா அப்படின்னு சொல்றாங்க. இறங்கி வான்னு சொன்ன உடனே ஏசப்பா அவங்கிட்டையும் வந்து உன்னோட பாவங்கள் அப்படின்னு எதையுமே பத்தி பேசல, இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு ஏசப்பா வந்த உடனே அவனுக்குள்ள நடந்த மாற்றம் என்ன, அவனுக்குள்ள தேவ பயம் வருது. அவன் செஞ்ச பாவங்களை என்ன செய்யணும், அவன் அறிக்கையிடுறான், அவனாவே அறிக்கையிடுறான். நான் இப்படி பண்ணிட்டேன், நிறைய வட்டிக்கு வாங்கிட்டேன், அநேகரை கொடுமைப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனாவே அறிக்கையிட்டு மனம் திரும்பி என்ன பண்றான், எல்லாம் அவன் சம்பாதிச்ச அந்த ரூபாவெல்லாம் என்ன பண்றான், நாளத்தனையா திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த கல்லணையும் சகேயுவையும் கம்பேர் பண்ணும்போது 2 பேருக்குமே ஏசப்பா என்ன சொல்றாங்க, இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு அப்படிங்கும்போது நம்ம மனம் திரும்பி நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடும் போது உடனே நமக்கு அந்த என்ன செய்யுது, ரட்சிப்புங்கிறது உடனே ஏசப்பா கொடுக்குறாங்க. நிறைய பாவம் பண்ணிருக்க, 1 வாரம் 2 வாரம் தாங்கணும் அப்படின்னு சொல்லல, ஏசப்பா என்ன செய்யறாங்க, இன்றைக்கு அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, அந்த ரட்சிப்பை கொடுக்குறாங்க. அந்த விலைமதிப்பில்லாத ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு பூரண மனப்பூர்வமான அந்த அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அர்ப்பணிப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல அந்த பாவங்களை என்ன செய்யும் முடியும், ஜெயிக்க முடியும். 2வது என்ன சொல்றாங்க ஏசப்பா, இன்றைக்கு பரதீசில் இருப்பாய் அப்படிங்கிறாங்க. பரதீசினா என்னன்னா, இளைப்பாறுகிற இடம். பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவங்க எல்லாருமே போற இடம் என்ன இடம் அப்படின்னா பரதீசிக்கு தான் நம்ம போறோம். நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் நம்ம எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அது வரைக்கும் எங்க போறோம், பரதீசிக்கு போறோம். இந்த பரதீசிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாடுல இல்ல, புதிய ஏற்பாடுல ஏசப்பா இந்த கல்லண்ட ஒரு தடவை பேசுறாங்க. அதுக்கப்புறமா 1 கொரிந்தியர்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல 3வது வானம், பரதீசி எங்க இருக்கு, 3வது வானத்துல இருக்கு அப்படின்னு இருக்கு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம் மட்டும் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. இந்த பரதீசி அப்படிங்கிறது என்ன, அப்போ பழைய ஏற்பாடுல தேவன் படைச்ச தோட்டம். அந்த தோட்டத்தின் நடுவுல தான் என்ன இருந்துச்சு, ஆதியாகமத்துல பாக்குறோம், ஜீவ விருட்சம் அப்படின்னு இருந்தது. அந்த ஜீவ விருட்சத்தை தான் என்ன பண்றாங்க, பரதீசிக்கு போகும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அதாவது இந்த உலகத்துல வாழும்போது நம்ம ஜெயிக்கிறவங்களா யாரெல்லாம் இருக்கோமோ அவங்களுக்கு இந்த பரதீசின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சம் நமக்கு தர்றாங்க. அப்ப இதுல வந்து பரதீசிங்கிறது ஒரு இளைப்பாறுகிற இடம். பரதீசிக்கு போகணும் அப்படின்னா நம்மள்ட்ட 4 காரியங்கள் இருக்கணும். என்னென்ன காரியங்கள் அப்படின்னா, மனம் திரும்பி
சிறு பிள்ளையை போல மாறலைன்னா பரதீசுக்குள்ள போக முடியாது. சிறு பிள்ளையை போல மாறணும் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சின்ன பிள்ளையோட இருதயத்தை போல மாறணும். யாரையும் மன்னிக்கிற இருதயமா, எந்த கசப்பையும் வைராக்கியத்தையும் நம்ம உடனே அதை மறக்கிற எண்ணமா நம்மளுடைய இருதயம் என்ன செய்யணும்? மாறும்போதுதான் நம்ம பரதீசுக்கு போக முடியும். இரண்டாவது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாதான் என்ன பண்ண முடியும்? பரதீசுக்கு போக முடியும். ஜலத்தினால அப்படின்னா மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆவியினால அப்படின்னா கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது, பரிசேயர் சதுசேயர் நீதியை விட நம்முடைய நீதி அதிகமா இருக்கும். அதாவது அவங்க கற்பனைகள் கட்டளைகள் எல்லாத்தையுமே கை கொள்ளுவாங்க, உபவாசம் இருப்பாங்க. நம்மளை விட எல்லாத்துலயுமே பாரம்பரியமா ஷெட்யூல் போட்டு அவங்க பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளோட நீதி அவங்களோட நீதியை காட்டிலும் அதிகமா இருக்கணும். நாலாவது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் பூரண சித்தத்தை நம்ம செய்யறவங்களா இருக்கணும். நம்ம மேல என்ன திட்டம், அந்த திட்டத்தை உணர்ந்து நம்ம அதுக்கு அர்ப்பணிச்சு நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த பிதாவின் சித்தத்தை அறிஞ்சு அதை நம்ம நிறைவேற்றுகிறவங்களா இருக்கணும். இப்ப நம்ம யோசிக்கலாம், நம்ம இந்த 4 காரியத்தையும் ஃபாலோ பண்றோம். இந்த கடைசி நேரத்துல மறிச்ச இந்த பரதிய கள்ளன் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணானா? இல்ல. ஞானஸ்நானம் எடுத்தானா? இல்ல. அதனால கடைசியில நம்ம ரட்சிக்கப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது ஏசப்பா என்ன மன்னிங்க, அந்த ஒரு வார்த்தை நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். கிடையவே கிடையாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அந்த மரண தருவாயில, சிலுவையில. ஆனா நமக்கு அப்படி இல்லை. நம்ம அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறோம், எச்சரிப்பின் செய்திகளை கேட்கிறோம். நம்ம அந்த வார்த்தைகளை கேட்டும் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய கிரியைக்கு தக்கதான பலன் தான் நமக்கு வரும். ஆக்கினை தீர்ப்பு தான் வரும். அப்ப நம்ம அந்த வசனங்கள் வரும்போது, நம்மளுக்கு நேரம் எச்சரிப்பின் செய்தி வரும்போது நம்ம உடனே அதை என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பரிசுத்தப்படுத்தி இன்னும் பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு நம்மை தாழ்த்தும் போதுதான் நம்ம அந்த பரலோகத்துக்கு பங்குள்ள மாற முடியும். ஜெயம் கொள்கிறவர்கள் அப்படின்னு பாக்குறோம். ஜெயம் கொள்கிறவர்கள் அப்படின்னா உலகத்துல நம்ம வாழும்போது உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். உலகத்து அப்படின்னா உலகத்தின் ஆசாபாசங்கள், இச்சைகள், உலகத்தின் காரியங்கள், கிறிஸ்துவுக்கு மேல எந்த உறவையோ எந்த ஒரு இதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. அதுல நம்ம என்ன செய்யணும்? ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கணும். ரெண்டாவது, மாம்சத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். மாம்சத்தை அப்படின்னா மாம்சத்தோட எண்ணங்கள், மாம்சத்தின் கிரியைகள், நமக்கு இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற எல்லா எண்ணங்களையும் நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்தி அதை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். மூணாவது, பிசாசை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். ஏசப்பா எப்படி வசனத்தின் மூலமா பிசாசை ஜெயித்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாச, உலகத்தை, மாம்சத்தை ஜெயிக்கும் போதுதான் அந்த ஜெயங்கொள்கிறவர்களுக்கு தான் அந்த பரதீசுல என்ன செய்யும்? இடம் இருக்கும். ஜெய கிறிஸ்துவாகிய இயேசுவோட நம்ம என்னைக்கு வாழணும் அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வைக்கணும். ஒரு கள்ளை எப்படி அவன் மனம் திரும்பினானோ அதே போல நம்முடைய பாவங்களை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை எடுக்கிறவங்களா இருக்கணும். எல்லா நீதியை காட்டிலும் நம்மளுடைய நீதி அதிகமா இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம வசனத்தின் மூலமா ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த பரதீசுக்கு போக முடியும். ஒரு நிமிஷம் தலைகள் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா இந்த வார்த்தைகளை தியானிக்க வச்சுங்க இசப்பா. அப்பா இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா இருதய கடினங்களை மாற்றுங்க. அவங்களுக்குள்ள என்ன கசப்பு இருந்தாலும் வைராக்கியம் இருந்தாலும் அதை எல்லாம் மாற்றுங்க. கிருபையால் நீ தந்த ரட்சிப்பை இசப்பா நாங்க பூரணப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. பரதீசுக்கு தகுதியுள்ள பாத்திரமா இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க. கேட்கிற வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திர எச்சரிப்படைந்து உணர்வடைந்து தங்களுடைய ஆத்துமாவை கரைதரை அற்றவர்களாய் நம்முடைய சமூகத்துல அப்பா அனுதினமும் பரிபூரணப்பட ரட்சிப்புல பரிபூரணப்படக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தாங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.